வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண புராண கதையை மட்டும் பார்க்க போறது கிடையாது. இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான, நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கிற ஒரு லாஜிக்கல் புதிர் அப்படின்னே சொல்லலாம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு தீர்க்க முடியாத சிக்கலை உருவாக்கி அதுக்கு எப்படி ஒரு துல்லியமான விடையை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத தான் இந்த அலசல்ல நாம ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம். நரசிம்மர் புராணத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை உடைக்கிற ஒரு தேடல் இது. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. மரணமே இல்லாத ஒரு வரத்தை பெற்ற வில்லனை எப்படி வீழ்த்துவது? யோசிச்சு பாருங்க. ஒரு கதையில வில்லன் தோற்கடிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் விதி. ஆனா அந்த வில்லன் எல்லா ஓட்டைகளையும் அடைச்சிட்டு எனக்கு மரணமே வரக்கூடாது அப்படின்னு ஒரு சீட் கோடு மாதிரி ஒரு வரத்தை வாங்கிட்டா என்ன பண்றது? கேட்கறதுக்கே இது ஒரு சாத்தியமில்லாத புதிரா இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்கான விடையத்தான் நாம இன்னைக்கு லாஜிக்கலா தேட போறோம். ஓகே, இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த மெயின் வில்லன் யாருன்னு பாப்போம். அவன்தான் ஹிரண்யகசிபு. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அசுர மன்னன். ஆனா அவன்கிட்ட இருந்த ஒரு பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? அவனோட அளவற்ற அகந்தை, அதாவது ஈகோ. இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய ஆள், என்னை யாராலையும் வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு திமிர். இந்த அகந்தையோட உச்சகட்டமா மக்கள் எல்லாரும் தன்னை மட்டுமே கடவுளா வணங்கணும் அப்படின்னு ஒரு கட்டளைய போடுறான். அவனோட இந்த ஈகோ தான் அடுத்து வரப்போற ஒரு பெரிய மோதலுக்கான விதையாவே மாறிச்சு. தன்னை யாரும் அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹிரண்யகசிபு பிரம்மா கிட்ட ஒரு வரத்தை வாங்குறான். அந்த வரத்தோட கண்டிஷன்ஸை கவனிச்சிங்கன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு மனிதனோ இல்ல ஒரு மிருகமோ அவனை கொல்லக்கூடாது. பகலிலும் சரி இரவிலும் சரி அவனுக்கு மரணம் நிகழக்கூடாது. ஒரு கட்டடத்துக்கு உள்ளேயும் இறக்கக்கூடாது, வெளியேயும் இறக்கக்கூடாது. எந்த ஒரு ஆயுதத்தாலையும் அவனை கொல்ல முடியாது. நிலத்திலும் இல்லாம ஆகாயத்திலும் இல்லாம அவன் மரணம் இருக்கணும். இப்போ சொல்லுங்க, இந்த 5 கண்டிஷன்ஸையும் பார்த்தா இவனை கொல்றதுக்கு வழியே இல்லைன்னு தானே தோணுது. இது நிஜமாவே ஒரு அன்பீட்டபிள் கேடயம். இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் என்னை அழிக்க எந்த சக்தியாலும் முடியாத நானே உயர்ந்தவன் அப்படின்னு அகங்காரத்துல ஆடுற அப்பா ஹிரண்யகசிபு. இன்னொரு பக்கம் எந்த விதமான பவருமே இல்லாத, ஆனா விஷ்ணு எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னு ரொம்ப அமைதியாகவும் உறுதியாகவும் நம்புற அவனோட சின்ன பையன் பிரகலாதன். அப்பாவோட அந்த முழுமையான அகந்தைக்கும் பையனோட ஆழமான அமைதியான பக்திக்கும் நடுவுல நடக்கிற இந்த சைக்கலாஜிக்கல் போர் தான் கதையோட விறுவிறுப்பையே பல மடங்கு ஏத்துது. தன்னை வணங்காம விஷ்ணுவை வணங்குற தன் சொந்த பையன் மேல ஹிரண்யகசிபுக்கு பயங்கரமான கோபம் வருது. இப்போ கதையோட வேகம் இன்னும் அதிகமாகுது. ஒரு அப்பா தன் மகனை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்றான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உச்சி மலையிலிருந்து கீழே தள்ளுறான், சாப்பாட்டுல கொடிய விஷத்தை கலந்து கொடுக்கறான், பிரம்மாண்டமான யானையை விட்டு மிதிக்க வைக்கிறான், கடைசியா எரியும் நெருப்புல கூட தூக்கி வீசுறான். இது எல்லாமே அவனோட அகந்தையோட வெளிப்பாடுதான். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இந்த தொடர்ச்சியான மரணப்பொறிகள்ல இருந்து பிரகலாதன் எந்த ஒரு சின்ன காயமும் இல்லாம தப்பிச்சிடறான். மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்தாலும் அந்த சின்ன பையனோட ரியாக்ஷனை பாருங்க. இத்தனை கொடூரமான தாக்குதல்களுக்கு பிறகும் அவனோட நம்பிக்கை 1% கூட குறையவே இல்லை. பயத்தோட நிழல் கூட அவன் முகத்துல இல்ல. மாறா, அவன் ரொம்ப தைரியமா நாராயணா நாராயணா அப்படின்னு தன் கடவுளோட பேரை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். சுத்தி முழு இருள் சூழ்ந்த ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலையும் ஒரு சின்ன குழந்தையோட தளர்ந்து போகாத இந்த அபாரமான தைரியம் நிஜமாவே சிலிர்க்க வைக்குதில்ல? இப்போ கதையோட மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வருது. பையனோட இந்த அசைக்க முடியாத நம்பிக்கைய பார்த்த ஹிரண்யகசிபுக்கு பைத்தியமே பிடிச்சிடுது. விஷ்ணு எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு பிரகலாதன் சொன்னதை அவனால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. தன் அரண்மனையில் இருந்த ஒரு பெரிய தூணை காட்டி ஈகோவோட உச்சிக்கே போய் ஒரு கேள்வியை கேட்கறான். உன் விஷ்ணு எங்கே இருக்கான்? இந்த தூண்ல இருக்கானா? அரண்மனையே அதிரும்படி இந்த கேள்வி எதிரொலிக்குது. பிரகலாதன் எந்த தயக்கமும் இல்லாம ஆமா இருக்கார் அப்படின்னு சொல்றான். கோபத்தின் உச்சிக்கு போன அரசன் அந்த தூணை தன் முழு பலத்தோட ஓங்கி தாக்குறான். ஹிரண்யகசிபு தாக்குன அடுத்த செகண்ட் அந்த பிரம்மாண்டமான கல்தூண் பயங்கரமான சத்தத்தோட சுக்குநூறா உடையுது. அது வரைக்கும் யாருமே பாத்திராத, நினைச்சு கூட பாத்திராத ஒரு மாபெரும் அதிசயம் அங்க நடக்குது. உடைந்த அந்த தூணுக்கு உள்ளே இருந்து பாக்குறவங்களே உரைய வைக்கிற ஒரு பிரம்மாண்டமான உருவம் வெளிவருது. உலக வரலாற்றிலேயே எந்த உயிரினமும் இப்படி ஒரு தோட்டத்துல இருந்ததே கிடையாது. இப்போ இந்த சம்பவத்தோட பின்னாடியில் இருக்கிற அந்த அற்புதமான லாஜிக்கல் சொல்யூஷனை கவனிங்க. ஆரம்பத்துல நம்ம பார்த்த அந்த புதிருக்கான விடை இதுதான். பிரம்மா கொடுத்த வரத்துல எந்த ஒரு கண்டிஷனையும் மீறாம அதே சமயம் அந்த வரத்தை எப்படி முறியடிச்சாங்கன்னு பாருங்க. மனிதனும் அல்ல மிருகமும் அல்ல அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பாதி மனிதன் பாதி சிங்கம் அப்படிங்கிற நரசிம்மர் உருவம். பகலும் அல்ல இரவும் அல்ல அப்படிங்கிற விதிக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாலை நேரம். உள்ளேயும் வெளியும் அல்ல அப்படிங்கிறதுக்காக அரண்மனையோட வாசல் படி. ஆயுதம் கூடாது அப்படிங்கிறதுக்காக கூர்மையான நகங்கள். நிலத்திலும் ஆகாயத்திலும் அல்ல அப்படிங்கிறதுக்காக நரசிம்மர் அவனை தன் மடியில தூக்கி வச்சுக்கிட்டார். இவ்ளோ துல்லியமான சூப்பரான மாஸ்டர் ஸ்ட்ரோக் பாத்தீங்களா? இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா,
பிரம்மா கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு 100% மதிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வரம் எந்த இடத்துலயும் மீறப்படல. ஆனா அதுக்காக ஒரு தீய சக்திக்கு நிரந்தரமான வெற்றியும் கிடைச்சிடல. ஒரு டிவைன் கிரியேட்டிவிட்டி மூலமா சாத்தியமே இல்லைன்னு நினைச்சா ஒண்ணு சாத்தியமாக்கப்பட்டுச்சு. உலகத்தோட அமைதியை கெடுத்த அந்த ஈகோ பிடிச்ச அரசன் ஹிரண்யகசிபு கடைசியா வீழ்த்தப்பட்டான். தெய்வீக நீதி நிலைநாட்டப்பட்டுச்சு. ஆனா ஹிரண்யகசிபுவை அழிச்ச பிறகும் நரசிம்மரோட வேலை முடியல. அதர்மத்தை அழிக்கிறதுக்காக உருவான அந்த உக்கிரமான கோபம் ஈஸியா குறையல. யாராலையும் அவரை அமைதிப்படுத்த முடியல. அப்போதான் சின்ன பையன் பிரகலாதன் எந்த பயமும் இல்லாம தூய்மையான பக்தியோட அவர் முன்னாடி போய் நின்னு நமஸ்காரம் பண்ணான். உலகத்தையே நடுங்க வச்ச அந்த உக்கிரம் ஒரு சின்ன பையனோட உண்மையான பக்தியின் முன்னாடி நொடியில சாந்தமாகிடுச்சு. பிரகலாதனுக்கு அவர் தன் ஆசீர்வாதத்தை வழங்கினார். பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த தத்துவார்த்தமான நிகழ்வை நாம இன்னிக்கும் மறக்கல. இந்த சம்பவம் நடந்த அந்த மாலை பொழுதுதான் நாம இப்போ நரசிம்மர் ஜெயந்தியா கொண்டாடுறோம். இந்த நாளோட முக்கியத்துவத்தை உணர்ந்து மக்கள் விரதமிருந்து விஷ்ணு அல்லது நரசிம்மருக்கு சிறப்பு பூஜைகளை செய்வாங்க. நமக்குள்ள இருக்கிற பயம், அகந்தை இதெல்லாத்தையும் அழிக்க வீரத்தோட அடையாளமான நரசிம்ம மந்திரத்தை ஜெபிப்பாங்க. இது வெறும் சடங்கு மட்டும் கிடையாது. தர்மம் எப்பவுமே வெல்லும் அப்படிங்கறத நமக்கு நாமே ரிமைண்ட் பண்ணிக்கிற ஒரு வழக்கம். சோ இந்த முழு கதையிலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? முதலாவது, உண்மையான தூய்மையான பக்திக்கு எப்பவுமே வெற்றி உண்டு. இரண்டாவது, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பவர் இருந்தாலும் சரி, அவனோட ஈகோ அவனுக்கே அழிவை தேடித்தரும். மூணாவது, எந்த சூழ்நிலையிலையும் நல்லவங்கள ஒரு மாபெரும் சக்தி கண்டிப்பா காப்பாத்தும். கடைசியா, நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, பிரகலாதனை போல தைரியமோ அசைக்க முடியாத நம்பிக்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போறேன். தர்மத்தை காக்க நான் எப்போதும் வருவேன் அப்படிங்கிறது இறைவனோட வாக்கு. சரி, கடவுள் காப்பாத்துவார். ஆனா உண்மையான கேள்வி இதுதான். உங்க சொந்த வாழ்க்கையோட தூண்கள், அதாவது நீங்க ரொம்ப நம்பியிருந்த விஷயங்கள் சுக்குநூறா உடையும் போது, அந்த சிதைவுகளுக்கு நடுவுல உங்களுக்கு முன்னாடி நிக்கிற ஒரு புதிய வழியையோ பாதுகாப்பையோ பார்க்கற அளவுக்கு உங்க மனசு தெளிவாவும் உங்க நம்பிக்கை வலிமையாவும் இருக்குமா? பிரகலாதனுக்கு இருந்த அந்த ஆழமான நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு அடுத்த விளக்க காட்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.